ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஆட்டோமொபைல் கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி இன்டெப்த் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இந்த கம்பெனி டாடா மோட்டார்ஸ், பாரத் பென்ஸ், அசோக் லேலண்ட், ஃபோர்ஸ், ஜிஎம், வால்வோ இப்படிங்கிற பிரபலமான கம்பெனிகளுக்கு சஸ்பென்சர்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிளான கம்பெனிஸ் இருக்கிறது மேக்ஸிமம் இன்வெஸ்டருக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரியாமல் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வேரியஸ் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்னால இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ள போகிறேன். இந்த கம்பெனியோட கோ பிஸ்னஸ்ஸு ஓஇஎம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா செக்மெண்ட்டில் இருக்க கமர்ஷியல் வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன், ஆக்ஷல், ட்ரைலர் மெக்கானிக்கல் காம்பனன்ட், ட்ரைலர் மெக்கானிக்கல் சஸ்பென்ஷன், ஏர் சஸ்பென்ஷன், ஸ்டெபிலைசர் பார், இஜெட் ஸ்ப்ரிங்லேருந்து லீவ் ஸ்ப்ரிங் வரைக்கும் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதோட ரீசெண்டாக இவங்க நிறையா புது ப்ராடக்ட்டை இனோவேட் பண்ணி சந்தையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபெர்டிலைசர் போர்காஸ்டர், நோடோ பிராக்கெட், ரோட்ரோவர், கல்டிவேட்டர் அப்படிங்கிற சில இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட டொமஸ்டிக் சேல் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லையும் நிறைய கம்பெனிஸுக்கு இவங்க தான் ஓஇஎம் மேனுஃபேக்சராகவும் இருக்காங்க. இவங்க கிட்ட பர் ஆனம்க்கு 30 லட்சம் மெட்ரிக் டன் கெப்பாசிட்டியில் இருக்க 10 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அதே போல் ஃபினான்ஷியல் இயர் 2022 இந்த கம்பெனி மேலும் ஜெர்மனி, ரஷ்யா, துர்க்கி, யூகே இது கூட இன்னும் சில கண்ட்ரிஸுக்கு இவங்களோட போத் ஸ்ப்ரிங் அண்ட் அலைடு ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட்டை நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். அதோட ஃபினான்ஷியல் 2023 டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், டாம்ப்ளர் இந்த 3 கம்பெனிலேருந்து மட்டுமே இவங்களுக்கு கிட்டத்தட்ட 69% ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ பிரேக்கப்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆட்டோமொபைல் சஸ்பென்ஷன்லேருந்து 98%, மற்ற ப்ராடக்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2% ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல் ரெவன்யூவை பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் மூலமாக வெறும் 1% தான் வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பேலன்ஸுக்கு 99% ரெவன்யூ இவங்களுக்கு டொமஸ்டிக் சேல் மூலமாக தான் கிடைக்குது. இவங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ்னு பார்க்கும்போது ரீசெண்டாக ஃபினான்ஷியல் 2023 இவங்களோட ஓல்டு ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது நியூ ப்ராடக்ட் 44% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே ஃபினான்ஷியல் 2027 இதை 50% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நியூ மார்க்கெட் ஃபுட் பிரிண்ட் இப்போ இருக்கிற பிஸ்னஸ் இல்லாமல் இன்னும் வேரியஸ் பிஸ்னஸில் வந்துட்டு இவங்க ஃபுட் பிரிண்ட்டை பதிக்கணும். அதில் இப்போ 20% ரீச் பண்ணியிருக்கோம். இதே ஃபினான்ஷியல் 2027 50% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ROCE அண்ட் ROE இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதே போல் டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு 50% மேலே கொண்டு போகணும் அப்படின்னு இவங்க இப்போதைக்கு ஒரு ஃபியூச்சர் கோலாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்லையும் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லையும் வந்துட்டு கெப்பாசிட்டி அண்ட் நியூ ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த மதர்ஸ் அண்ட் சுமி ஒயரிங் ப்ராடக்ட் கம்பெனி மாதிரி டெஃபினட்டாக இந்த கம்பெனியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி அப்படிங்கிறதுல எந்த மட்டும் இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணதில் ஃபண்டமெண்டலாக கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்தது அவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். இவங்களோட குவார்டர் ரிசல்ட்னு பார்க்கும்போது 2020 ஆரம்பிச்சு இப்போது செப்டம்பர் 2023 வரைக்கும் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சேல்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே போல் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஆட்டோமொபைல் கம்பெனி அப்படிங்கிறதுனால இடையில சின்ன டிப்ஸ் இருந்தாலும் ப்ராஃபிட் வைஸாக பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது ரொம்பவும் கிராஜுவலாக வந்துட்டு ஒரு கன்சாலிடேட்டாக தான் இருக்குது. அடுத்ததாக இவங்களோட சேல்ஸ் க்ரோத்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 9% கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸில் 6%, 3 இயர்ஸில் 27%, லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 12 மந்த்தில் 11% தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 20%, 5 இயர்ஸில் 6%, 3 இயர்ஸில் 15%, லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 12 மந்த்தில் 12% தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்டாக் ப்ரைஸோட CAGRனு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 35%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 16%, 3 இயர்ஸில் 22%, லாஸ்ட் 1 இயரில் 7% தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸ்லேருந்து கரண்ட்டாக இப்போ வரைக்குமே ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஓவராலாக இவங்க க்ரோத் பற்றி பார்க்கும்போது ரீசெண்டாக சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட்டும் ரொம்பவும் டவுனாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் ப்ரைஸோட CAGR வந்துட்டு டவுன் கிரேடில் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக பவுன்ஸ் பேக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக டெவலப் ஆக போகிற EV மார்க்கெட் டெஃபினட்டாக இவங்களுக்கு ஒரு பெரிய பேக் போன மாற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பேலன்ஸ் ஷீட்டில் இவங்க ரிசர்வ்ஸ் காலம் பார்க்கும்போது மார்ச் 2012
இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ரிசர்வ்ஸ் காலம்லாம் பார்க்க முடியுது. ரிசர்வ்ஸ் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த கம்பெனி வெல் மெயின்டைன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களோட கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 52 crores வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக வந்துட்டு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல் அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கரண்ட்டாக 1207 கோடி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இயர் பை இயர் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 49.95%, எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 5.70%, டிஐஐ கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 10.76%, பப்ளிக் கிட்டத்தட்ட 33.58% வச்சிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கும் கம்பெனி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 4425 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 111, இவங்களோட 50 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 127, லோ 94.2, ஸ்டாக்கோட பிபிஐ 23.4, இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு 32.7. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டாக் பிபிஐ தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்டாக் பிபிஐயை இவங்களோட பேர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணோன்னா இந்த கம்பெனியோட டபுள் மடங்கு தான் வந்துட்டு மற்ற கம்பெனிஸ் பிபிஐ ரேஷியோ வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனி ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்கிறது இப்போவே நமக்கு கிளியராக புரியுது. அதே போல் புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 21, ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் 5.29. இது மட்டும் கொஞ்சம் ஹையராக ஃபீல் ஆகுது. ஆனாலும் ஸ்டாக்கோட பிபிஐ இண்டஸ்ட்ரி பிபிஐயோட ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கிறனால கன்சிடர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு சரியான பங்காக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே போல் டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது 1.71% கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு டெஃபினட்டாக 50% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபியூச்சர் கோல்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ROCE அண்ட் ROEன்னு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்காங்க. ROCE கிட்டத்தட்ட 27.5%, ROE வந்துட்டு 22.9% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி ரொம்ப ப்ராமிசிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக இவங்களோட ஹை ப்ரைஸ்னு பார்க்கும்போது 136, இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூ 106. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு கரண்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ரொம்ப ஃபேர்லியாக தான் இருக்குது. ஏன்னா ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 25 rupees கம்மியாக இருக்காங்க. ஆல் டைம் லோவில் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 15 something வந்துட்டு ஹையராக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு மிட் ரேஞ்சில் தான் வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு ஸ்டாக் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற அந்த ஹை மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் ரொம்ப மொக்கையான ஃபண்டமெண்டல் கொண்ட கம்பெனிஸே வந்துட்டு ரொம்ப ஹையான வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிஸ்னஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாக நம்ம லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாம். அதே போல் கம்பெனியில் கடன் பார்க்கும்போது 69.2 கோடி தான் வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஆல்மோஸ்ட் 0.08% இருக்குது. ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியான வேல்யூ. ஆக மொத்தத்தில் கம்பெனியில் கடன் அப்படிங்கிறது இல்லை. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இந்த அளவுக்கு கடன் குறைவாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.14% பிளட்ஜெட் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்க அந்த 49%ல் 3% ஸ்டேக்கு வந்துட்டு இவங்க அடமானம் வச்சுருக்காங்க. அதோட ரீசெண்ட் குவார்ட்டர்ஸில் வந்துட்டு 0.01% ஸ்டேக் வந்துட்டு ப்ரொமோட்டர் விற்றுருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இது ரெண்டு மட்டும் தான் ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ். மற்றபடி வந்துட்டு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ் அவங்களோட இம்பார்ட்டண்டான கீ ரேஷியோஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வேலிடாக ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட வந்துட்டு ஆலோசனை வாங்கிக்கோங்க. இல்லை நீங்களே ஓனாக இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ முழுக்க வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ மூலமாக இந்த கம்பெனி பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த கம்பெனி பற்றின விஷயங்களை வச்சு நீங்களே அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுங்க. இல்லை நான் இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவேனா மாட்டேனா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு கம்பெனியையும் மெம்பர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட ஸ்டாக் பிக்கிங்கும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடும் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, உங்களோட கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத பொறுத்து கீழே இருக்கிற ஆஃபரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் அல்ல அதற்கு மேலே இருக்கிற மெம்பர்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணால் தான் வீடியோ அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான தகவலை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் அனலைசிஸோட உங்களை மீட் பண்ணுறதுக்கு சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.